அடுத்து பைத்தான்ல யூசர் கிட்ட இருந்து எப்படி ஒரு இன்புட் வாங்குறது அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸ்ல எல்லாமே இந்த மாதிரி டைரக்டா அசைன் பண்ணியிருப்போம். இப்போ ஓடிபி அப்படின்னு கொடுத்தா ஓடிபின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு இதுதான் வேல்யூ அப்படின்னு அசைன் பண்ணிடுவோம். இப்போ இந்த யூசர் கிட்ட இருந்து வாங்குற இன்புட்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமே எடுத்து பார்த்துக்கோங்க. யூசர் அப்படிங்கிற ஒரு இன்புட் நம்ம கிட்ட வாங்குது, அதாவது யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு இன்புட் வாங்குது, அடுத்தது பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஒரு இன்புட் நம்ம கிட்ட இருந்து வாங்குது. இது சேமாவா இருக்கு, டிஃப்ரெண்ட் யூசர் கிட்ட இருந்து டிஃப்ரெண்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வாங்குதா? அதே மாதிரி ஒரு யூசர் கிட்ட இருந்து பல வகையான இன்புட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக தான் இந்த இன்புட் அப்படிங்கிற மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவோம். பைத்தான்ல யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறது ரொம்பவே ஈஸி. இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். இன்புட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு இன்புட் வாங்கி தனக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும். இப்போ நான் ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஏ ஈக்குவல் டு இன்புட். இன்புட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா இது நம்ம கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்கி தனக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அது வந்து எப்பயுமே ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். இப்போ நான் பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் அதை ரன் பண்ணும்போது எனக்கு வந்து கர்சர் பிளிங்க் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளிங்க் ஆகுதா? இப்போ நான் வந்து ஜூபிட்டர் நோட் புக் யூஸ் பண்ணுறதுனால இன்புட் அப்படிங்கிறனால இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸே ஷோ ஆகுது. இதே நீங்கள் வேறு ஐடியில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கர்சர் மட்டும் எனக்கு பிளிங்க் ஆகும். இப்போ நான் இதுக்குள்ளே ஏதாச்சும் என்ட்ரு பண்ணுறேன். இது சிவா அப்படின்னே கொடுக்கலாம். இப்போ நான் இதை என்ட்ரு பண்ணுறேன். சிவா அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்கி ஏ அப்படிங்கிற இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுது. அந்த ஏவை பிரிண்ட் பண்ணி பார்த்தா அந்த ஏக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போ வந்து டிஃபால்ட்டாக இதோட டைப் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொன்னேன்ல, அதை செக் பண்ணி பார்க்கலாமா? ஏவோட டைப்பை செக் பண்ணலாம். பிரிண்ட் டைப் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏவோட டைப் வந்து காட்டும். இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே எது கொடுத்தாலும் இது வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும். இப்போ 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். இதுவும் எனக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு தான் சொல்லுது. இப்போ நம்ம இன்டீஜராக வாங்கணும் அப்படின்னா இங்கே இன்ட் அப்படின்னு கொடுக்கணும். இன்ட். இப்போ இன்ட்னு கொடுத்தீங்கன்னா அது இன்டீஜர் இன்புட் மட்டும்தான் வாங்கும். ஸ்ட்ரிங்கெலாம் கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது. இப்போ நம்ம ரன் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் கொடுத்து பார்க்கலாம். சிவா அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு எரர் காட்டுது, இன்வேலிட் லிட்ரல் அப்படின்னு காட்டுதா? நம்ம வந்து இங்கே இன்டீஜர் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். இப்போ இதை மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட் அப்படின்னு கரெக்டாக வருது. இப்போ நம்ம இங்கே யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்குறோம். அது என்ன மாதிரி இன்புட் வாங்கணும்னு கூட இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கலாம். இதுக்குள்ள நான் ஒரு ஸ்ட்ரிங்கையே பாஸ் பண்ண போகிறேன். என்டர் இன்டீஜர் நம்பர் அப்படின்னு சொல்ல போகிறேன். என்டர் ஒன்லி int type values. இப்போ நான் இதை ரன் பண்ணுற பாருங்க. என்டர் ஒன்லி int type values அப்படின்னு ஸ்பெசிஃபைடாக சொல்லுதா? இதை பார்த்தோன்னே நம்ம யூசரே புரிஞ்சுக்கலாம் இங்கே இன்டீஜர் வேல்யூ மட்டும்தான் என்டர் பண்ணும் போல் அப்படின்னு. இப்போ நான் இன்டீஜர் வேல்யூஸில் கொடுக்குற சில இன்டீஜர் வேல்யூஸ் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். இந்த இன்புட் பாக்ஸ்க்குள்ளே n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்ட் அப்படின்னு சொல்லுதா? ஸோ இந்த மாதிரி இன்டீஜர் டைப்பை ஸ்பெசிஃபைட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இதுவே நம்ம ஃப்ளோட் டைப்பாகவும் மாற்றலாம். இங்கே ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃப்ளோட் எனக்கு மாறிட போகுது. FLOAT ஃப்ளோட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இங்கேயும் என்டர் ஒன்லி ஃப்ளோட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்க. என்டர் ஒன்லி ஃப்ளோட் டைப் வேல்யூஸ் அப்படின்னு கேட்குதா? இப்போ 97.0 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 97.0 அப்படின்னு டிஸ்பிளே போயிட்டு அதோட டைப்பும் எனக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு, கிளாஸ் ஃப்ளோட். இந்த டேட்டா டைப் எல்லாமே எனக்கு வந்து கிளாஸ் அப்படிங்கிற இதுக்குள்ள தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அதனால தான் எந்த டேட்டா டைப் எனக்கு பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் கிளாஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. பைத்தானை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக தான் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி எனக்கு கிளாஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது.